ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 17 ஆடி மாதப்பிறப்பு வியாழக்கிழமையன்று வருகின்றது. வியாழக்கிழமையன்று ஆடி மாதப்பிறப்பு வருவது மேலும் சிறப்புக்குரிய நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. குளிக்கும் நீரில் இந்த பொருட்களை சேர்த்து குளித்தால் வருடம் முழுவதும் பணம் சேரும். கடன் என்ற பேச்சே இருக்காது. நடக்காத காரியமும் நடக்கும். அது என்னென்ன பொருள், எந்த நேரத்தில் குளிக்கணும், அந்த பொருளுக்கு ஏன் அவ்வளவு சக்தி அதிகம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் எப்போவுமே நம்ம குளிக்கிற நீரில் சில பொருட்களை சேர்த்து குளித்தால் எதிர்மறை சக்தி விலகி நேர்மறை சக்தி புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைத்தால் நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும். விசேஷ நாட்களில், விரத நாட்களில் நாம் இப்படி பொருட்களை சேர்த்து குளிக்கும் பொழுது நம் வீட்டில் பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்கும். ஆடி மாதத்தை கர்க்கடக மாதம் என்று சொல்லலாங்க. மாதங்களை பொறுத்தவரை உத்தராயணம், தட்சிணாயனம் என 2 பிரிவாக இருக்கு. தட்சிணாயனம் என்ற புண்ணிய காலம் ஆடி மாதத்தில் முதல் தொடங்குகிறது. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம். தை முதல் ஆனி வரை உத்தராயண புண்ணிய காலம். இந்த ஆடி மாதத்தில் சக்தி அதிகமாக இருப்பதால் சக்தி மாதம் என்று சொல்லலாங்க. ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துக்கு அபார மருத்துவ சக்தி, தெய்வீக குணமும் உண்டு. இந்த மாதத்தில் துர்க்கை, காளி வழிபாட்டுக்குரிய தெய்வமாக சொல்லப்படுகின்றது. அம்மனுக்குரிய குளிக்கின்ற நீரில் வேப்பிலை சிறிதளவு, எலுமிச்சை சாறு சிறிதளவு. எலுமிச்சை சாறு கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய கஷ்டம் நீங்கும். பால் சிறிதளவு. பால் சரும பிரச்சனை தீரும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். சந்தனம் சிறிதளவு. சந்தனம் பொருளாதார தடை நீங்கும். பச்சை கற்பூரம் சிறிதளவு. பச்சை கற்பூரம் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து பணவரவை அதிகரிக்கும். கல்லுப்பு சிறிதளவு. கல்லுப்பு எதிர்மறை ஆற்றலை விலக்கி மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். மஞ்சள் தூள். வியாழக்கிழமையில் மாதப்பிறப்பு வருவதால் குருவுக்குரிய மஞ்சள் தூள் சிறப்பானதாகும். இதை கலந்து குளித்தால் மங்களகரமான நிகழ்வுகள் நம் குடும்பத்தில் நடக்கும். நேர்மறை ஆற்றல் குடும்பத்தில் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.